பூத் கமிட்டி மாநாட்டுக்காக தற்போது நெல்லைக்கு வந்தடைந்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அதாவது தென்மண்டலத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் மொத்தம் 6 நாடாளுமன்ற பகுதிகளில் இருக்கிற அந்த பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கான மாநாடு கூட்டம் தற்போது நெல்லையில் இருக்க தச்சநல்லூர் அப்படிங்கிற பகுதியில் நடைபெறுது. அதாவது வருகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி ஏற்கனவே பாஜக தரப்புல போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்நிலையில இன்று மதியம் 12:30 மணி அளவுல கொச்சினில் இருந்து தனி விமானம் மூலம் தூத்துக்குடி வந்தடைந்தார் நமது பாரத உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா நெல்லைக்கு தூத்துக்குடியிலிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைந்த அவரு அங்கிருந்து ஆயுதப்படை மைதானத்துக்கு வந்தடைந்தார். பாளையங்கோட்டையில் இருக்கிற ஆயுதப்படை மைதானத்துக்கு வந்தடைந்தாரு. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தற்போது சாலை மார்க்கமாக தச்சநல்லூர் அப்படிங்கிற பகுதியில நடைபெறக்கூடிய அந்த மண்டல மாநாட்டுக்கு போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில வழி எங்குமே அவருக்கு ரசிகர் அவரோட பாரதிய ஜனதா கட்சியோட உறுப்பினர்கள் அவருக்கு கை காட்டியபடி அவருக்கு வந்தே மாதரம் கோஷம் முழங்கியபடி அவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வரவேற்பு வச்சுட்டு இருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா தற்போது ஏறத்தாழ 1.5 மணி நேரம் அவர் அந்த மேடையில பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற நிலையில பாஜகவோட முக்கிய பிரதிநிதிகளான ராஜா, அதே மாதிரி அண்ணாமலை, வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் தூத்துக்குடிக்கு விமானம் மூலம் அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருநெல்வேலி வந்தடைஞ்சிருக்கிறாங்க. தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அவர் அந்த மைதானத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. ஏறத்தாழ 1 மணி நேரம் அளவுக்கு அவர் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற சூழ்நிலையில முக்கியமான அம்சங்களை அவர் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதனை அடுத்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா 5 மணி அளவுல தன்னோட உரையை முடித்து விட்டு அதன் பிறகு அதே இந்திய விமான நிலையத்துக்கு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் தூத்துக்குடி சென்று அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி செல்றாரு. மேலும் பாத்தீங்கன்னா அவர் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில நெல்லை மாநகர் முழுவதுமே பாத்தீங்கன்னா 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. ஏறத்தாழ 3000க்கும் மேற்பட்ட போலீசார் கடுமையான ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்படாத 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறாங்க. பிரச்சனைக்குரிய பகுதிகள் அதே மாதிரி சந்தேகத்துக்குரிய பகுதிகள் பூராவுமே முழுவதுமாக பாதுகாக்கப்பட்டிருக்குது. சாலை மார்க்கமாக ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அவர் செல்றதுக்கு உண்டான பாதைகள் போடப்பட்டிருக்குது. Z+ பிரிவுல இருக்கிற அவர்களுக்கு தற்போது சாலை மார்க்கமா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறதனை அடுத்து அங்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிஞ்சிருக்கிறாங்க. அதாவது இந்த 6 பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி செயலாளர்கள் உள்ளிட்ட நகரம், மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு செயலாளர்கள் அந்த இடத்துல குவிஞ்சிருக்கிறதை அடுத்து அங்க அந்த திருநெல்வேலியே விழா கோலம் பூண்டிருக்குதுங்க.